எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய அருமை நண்பர் திரு கே ராஜன், திரைப்பட தயாரிப்பாளர், டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனுடைய பிரசிடென்ட், நடிகர் சங்க உறுப்பினர், தயாரிப்பாளர் சங்கனுடைய உறுப்பினர், அப்படி சினிமா துறையில் பலதரப்பட்ட துறைகளிலும் தன்னுடைய ஆழமான ஒரு கால் பதித்தவர். எல்லாருக்கும் நல்ல ஃப்ரெண்டு. எனக்கு 50 வருஷமா ஃப்ரெண்டு. ஐஸ்ரீ வேலன், எம்ஜிஆருடைய அமைச்சரவையில் இருந்தவர், மிகச்சிறந்த நகைச்சுவை நடிகர். இன்றைக்கு வேல்ஸ் யூனிவர்சிட்டி என்று நடத்தும் ஐஸ்ரீ கணேஷனுடைய அப்பா. ஐஸ்ரீ வேலன் நாடகம் போடும்போது நான், கே ராஜன் எல்லாருமே ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த நாடகங்களுக்கு என்னை ஐஸ்வரி வேலன் ஸ்கூட்டரில் உட்காந்து வச்சு அவருடைய ட்ராமாவுக்கு கூட்டிகிட்டு போவார். ராஜா அண்ணாமலை மன்றத்தில் தான் பெருவாரியான நாடகங்கள் நடக்கும். ராஜனும் அதில் ஒன் ஆஃப் தி பார்ட்னர்ஸ். ராஜன் அவர் எடுத்த முதல் படம் பிரம்மச்சாரிகள். அந்த படத்தில் ஒரு 3 ஹீரோ. அந்த ஹீரோவில் முதல் ஒரு ஹீரோ நான். என்னுடைய பேர் சுலோச்சனாவா, இந்த ஞாபகம் இல்லை. 1983 வந்த படம். சுந்தரமூர்த்தின்னு அவருடைய ஃப்ரெண்டு, இவங்கெல்லாம் சேர்ந்து ஆரம்பித்து ஸ்மால் பட்ஜெட் படம்னு வச்சுக்கோங்களேன். அது அப்போ வந்த படம். அன்றையிலேருந்து நிறைய படங்கள் எடுத்திருக்காரு. அப்புறம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. எல்லாத்தையும் தாண்டி அவருடைய மிகப்பெரிய ஒரு பலம் என்னன்னா, மனசுல பட்டதை படிச்சுன்னு சொல்லிடுவார். இந்த ஒளிவு மறைவா வச்சு மறைச்சு பேசுறது அதெல்லாம் கிடையாது. அதே சமயம் திருட்டு விசிடிக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை தொடர்ந்து பல வருஷங்கள் பண்ணிய ஒரே நபர் கே ராஜன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு தைரியசாலி வாழ்க்கையில பல பேருக்கு நிறைய பண உதவி செஞ்சிருக்காரு. படங்களுக்கு நிறைய ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காரு. ஒரு 2 வருஷம் முன்னாடி என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, எவ்வளோ பணம் கொடுத்தேன் சேகர், ஒன்றுமே திரும்பி வர மாட்டேங்குது, இப்பவும் கணக்கு கேட்குறாங்க அப்படிங்கிற. அதான் திரும்பி வரலன்னு தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்டேன். அது என்ன உங்களுக்கு பணம் கொடுக்குறதுன்னு? உங்களை யாராவது பெரிய கிரீடம் வச்சு கொண்டாட போகிறாங்களா? அவசரத்துக்கு வராங்க, நீங்கள் மாட்டுறீங்க, கொடுக்குறீங்க. ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டேன். ஏன் நீ கொடுக்க மாட்டேன்? நான் கொடுக்க மாட்டேன். எனக்கு கடன் வாங்குற பழக்கமும் கிடையாது, கடன் கொடுக்குற பழக்கமும் கிடையாது. அதான் ஜாலியாக இருக்கு நீ அப்படின்னாரு. இது எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த திருட்டு விசிடியை சாதாரணமான போராட்டமாக நடத்தலாம். அரெஸ்ட் பண்ணிடுவாங்கங்கிற அளவுக்கெல்லாம் அவருக்கு பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. இருந்தாலும் அந்த சினிமா துறையில் நம்ம இருக்கோம், அது எப்படியாவது நம்மளுடைய பார்ட்டிசிபேஷன் அதை காப்பாற்றுறதுக்கு இருக்கணுங்கிற அளவுக்கு போராடியவர் ராஜன். முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு ஒரு பாராட்டு விழா எடுத்த பொழுது நான் ஒரு ஸ்கிட்டு போடுறேன் 10 நிமிஷத்துக்கு. இவரை ஏதோ முதலமைச்சர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கணுங்கிறாரு. அலோவ் பண்ணல. அதெல்லாம் பண்ண முடியாது சார் அப்படின்ட்டாங்க. எங்கிட்ட சொன்னார், அவ்வளோதானே, வாங்க என் ட்ராமாவில் ஒரு சின்ன ரோல் மாதிரி வேஷம் மாதிரி பண்ணுங்க, சொல்ல வாங்க, நான் சொல்கிறேன். என்ன ராஜன், என்ன எப்படி இருக்கீங்கிறேன். என்னத்தை எப்படி இருக்கேன், அதான் விசிடிக்கு எதிராக தான் போராடிட்டு இருக்கேங்கிற மாதிரி ஆரம்பித்து கரெக்டாக 1 நிமிஷத்துக்குள்ளே அவங்க கோரிக்கையை வச்சுட்டு போயிடணும். ஏன்னா என் ட்ராமாவே 10 நிமிஷம் தான், அதில் நான் உங்களுக்கு ஒரு 1.5 நிமிஷம் கடன் தரேன் அப்படின்னு சொன்னேன். பண்ணினார். ஜெயலலிதா அதை கூர்ந்து கவனித்து இந்த திருட்டு விசிடிக்கு எதிராக என்ன பண்ணணுமோ அதை பண்ணணுங்கிற அளவுக்கு அந்த ஒரு பார்வையை கொண்டு வந்தார். அந்த மாதிரி பல விஷயங்கள். ஆனால் 85 வயசில் ஒருத்தர் போய் சூசைட் பண்ணிக்கிறாருங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். நிறைய பேர் 80 வயசுக்கு மேலே இருக்கவே மாட்டேங்கிறாங்க. அதை தாண்டி கடவுள் கொடுத்த ஒவ்வொரு நாளுமே ஒரு போனஸ் அப்படின்னு பெருமையாக நினைக்கக்கூடிய காலகட்டத்தில் இவர் ஏன் நல்ல ஹெல்த்தியாக தான் இருந்தார். அவரே தான் நடந்துப்பார். வாக்கிங் ஸ்டிக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வருவார், நல்லா டாலாக இருப்பார், கம்பீரமாக ஒயிட் அண்ட் ஒயிட்டு. எந்த சினிமா ஃபங்க்ஷனாக இருந்தாலும் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டார். அது எதிராளி யாராக இருந்தாலும் பரவாயில்ல,
அங்கே வந்து தடார் புடார்னு பேசிக்க பண்ணிடுவார். இவர் பைல்வான் ரங்கநாதனுக்கும் இவருக்குமே முட்டிக்கிற அளவுக்கெல்லாம் போராட்டங்கள்லாம் வந்திருக்கு. பட் இந்த தற்கொலைங்கிறது வந்து இவங்க வீட்டிலேயே சமீபத்தில் வேற யாரோ தற்கொலை பண்ணிக்கிட்டதா நான் கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது எனக்கு அது தெரியல. தெரிஞ்சிருந்ததுன்னா இவரை கவுன்சிலிங் போக சொல்லியிருப்பேன். ஏன்னா இப்போ வீட்டில் இருக்கிற யாரோடையும் இல்லாமல் இவர் மனைவி வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. ஒரு பொண்ணு மேலே ரொம்ப ஆசை, 2 பசங்க. பட்டு தனியாக தான் இருந்தார். அதுவும் இப்போ ஒரு நுங்கம்பாக்கத்தில் ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்துக்கிட்டு இருந்தார். இதெல்லாமே கேள்வி. என்னன்னா கிட்டத்தட்ட 1 வருஷமாச்சு அவரை பார்த்து. ஒரு கடந்த ஆண்டு தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய அந்த எலெக்ஷன் சம்பந்தமாக நான் மீட் பண்ணேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்க்கல. ரொம்ப மனசுக்கு சங்கடமாக இருக்கு. நாம் உயிரோடு இருந்து நேச்சுரலாக இறந்திருந்தா கண் தானம் செஞ்சிருக்கலாம், சில உடல் உறுப்புகளை செஞ்சிருக்கலாம். மூளைச்சாவை அடைஞ்சா ஒரு 7 உறுப்புகளுக்கு மேலே தானம் செய்து 7 பேர் வாழ்க்கையை காப்பாற்றிருக்கலாம். இன்னைக்கு யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் தற்கொலை செய்து கொண்டு அது இப்படி போக வேண்டிய அவசியம் என்ன? வேற ஏதாவது ப்ரெஷர், நீ இந்த நிமிஷத்தில் நாளைக்குள்ள நீ இந்த பணத்தை நீ வைக்கலைன்னா உன்னை கொண்டுடுவான் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி ஏதாவது வந்து ஒரு புஷ் பண்ணி அவர் இந்த நிலைமைக்கு வந்திருந்தால் கூட அது போலீஸ் கண்டுபிடிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதை தாண்டி இந்த போராட்டம் என்பது வாழ்க்கையே வாழ்ந்து காட்டி ஜெயிப்பது தான் வாழ்க்கை. நான் இது எதற்கு சொல்றேன்னா, ராஜன் போயிட்டார். இந்த ராஜன் எடுத்த முடிவு அதுதான் நமக்கும் அப்படிங்கிற முடிவை யாரும் எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் இதை சொல்றேன். எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சிருக்கார். கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பணம் அவர் வந்து கடனாக கொடுத்துருக்கார், திரும்பி வரல. நான் இப்போ என்ன சொல்றேன்னா, இந்த கர்மா என்பது விடாது யாரையும். அப்படி பணம் வாங்கினவங்க யார் இருந்தாலும் என்ன முடியுமோ அந்த பணத்தை தயவு செஞ்சு அந்த குடும்பத்துக்கு திருப்பி கொடுத்துருங்க. ஏன்னா அது பாவம் சும்மா விடாது. என்றைக்குமே சொல்லுவாங்க, அது அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்பட்டா நம்ம காசு அடியோடு தூக்கின்னு போடும் கடவுள். அதை புரிஞ்சுக்கணும். அதே சமயம் இந்த தற்கொலை செய்து கொண்டால் தற்கொலை செஞ்சு கொள்றத ஏன் அவ்வளோ பெரிய நியூஸாக எல்லாரும் போடுறாங்கன்னு எனக்கு தெரியலை. பரபரப்புன்னா கூட இன்னைக்கு கார்பரேஷன் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வந்த பொண்ணை வந்து ஏன் ஒரு 10 சேனலில் இன்டர்வியூ எடுத்து போட மாட்டேங்கிறாங்க? எனக்கு வருத்தமாக இருக்கு. எல்லா நெகட்டிவ் விஷயத்தையும் பெருசுப்படுத்தி கொண்டே இருந்தால் அடுத்த சமுதாயமே நெகட்டிவான சிந்தனைக்கு போயிடுங்கிறது தான் என்னுடைய கருத்து. ராஜன் அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். அவங்க குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காரியங்கள்லாம் முடிந்த பிறகு தயவு செஞ்சு இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க கவுன்சிலிங் போங்க. ஏனென்றால் நம்ம மன அழுத்தத்தை எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லி அதை சரி பண்ணிக்கிறது. யாருக்கு கஷ்டம் இல்லை? எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு. அந்த கஷ்டத்தை தாண்டி ஜெயிப்பது தான் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது வாழ்ந்து பார்க்கணும். அதுதான். நான் சிரிச்சிட்டு இருக்கேன். எல்லாம் கஷ்டம், எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு. அதை புரிஞ்சுக்கணும். ஒருத்தன் சொன்னானா, எனக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, எங்கள் வீட்டு பாத்ரூமில் 1 வாரமாக தண்ணி வரல அப்படின்னா. அதுக்கு இன்னொருத்தன் சொன்னானா, உனக்காவது பரவாயில்ல பாத்ரூமில் 1 வாரமாக தண்ணி வரல, எனக்கு 1 வாரமாக பாத்ரூமே வரல, எவ்வளோ கஷ்டம் தெரியுமா. நான் இது எதற்காக சொல்கிறேன்னா, எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு. அந்த கஷ்டத்தை தாண்டி ஜெயிக்கணும். அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாக வாழ்ந்து விட்டு போங்க. அதுதான் நான் இன்னைக்கு சொல்றது. மீண்டும் என்னுடைய அருமை நண்பன் ராஜனுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். நல்லபடியாக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.